யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது தாயை காத்த தனையன். 1962 ஏப்ரல் 13 வெளிவந்த தேவர் பிலிம்ஸின் தாயை காத்த தனையன். தாயை காத்த தனையன் ஒரு மாபெரும் வெற்றியாக அமைந்தது தேவர் பிலிம்ஸுக்கு. தேவர் பிலிம்ஸுக்கு இது 3வது படம். 2வது படம் தாய் சொல்ல தட்டாதே, அதுவும் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தாயை காத்த தனையனும் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தாயை காத்த தனையன் வந்து எல்லா ஊர்களையுமே ஒரு நல்ல வெற்றியை பெற்றது. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 32 தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு. வேறு எந்த பாவரிசை படங்களும் அவ்வளோ தேட்டரில் ஓடலை. தாயை காத்த தனையன் வந்து 32 தேட்டரில் 50 நாள், அது போக 100 நாள் மட்டும் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு தாயை காத்த தனையன். இந்த படத்தின் பாடல்கள் வந்து கண்ணதாசன் எழுதியிருந்தார். இசை கேவி மகாதேவன். இயக்கம் வந்து எம்ஏ திருமுகம். பாடல்கள் அவ்வளோ சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. மொதல் பாட்டே அருமையாக இருக்கும். காட்டு ராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை அப்படின்னு வரும் அந்த பாட்டு. 2வது பாட்டு கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா மூடி திறந்த இமை இரண்டும் பார் என்றது. 4வது பாட்டு பார்த்திங்கன்னா நொண்டி குதிரை சண்டி குதிரைன்னு ஒரு பாட்டு வரும். 5வது காவேரி கரை இருக்குது. இது அந்த காலத்தில் வந்து லவ் பாடல்களில் வந்து மிகவும் ஹிட் அடித்த பாட்டு இந்த பாட்டு தான். காவேரி கரை இருக்குது கரை மேலே பூ இருக்குன்னு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாட்டு பேரை சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா, அந்த பாட்டு தானே. ஆமாம், அது ஒரு பாட்டு வரும். அப்புறம் வந்து நடக்கும் என்பார் நடக்காதென்பார் நடந்து விடும். ஆக மொத்தம் 7 பாட்டு. 7 பாட்டுமே மிகவும் அருமையாக அமைந்து பாடல்களுக்காகவும் ஓடியது தாயை காத்த தனையன். படத்தில் வந்து காட்சிகள்லாம் நல்லா விறுவிறுப்பாக அமைஞ்சது. அதுலேயும் இதில் ஒரு கம்பு சண்டை ஒன்று இருக்கும். கம்பு சண்டை வந்து ஒரிஜினலாக, இந்த கம்பு சண்டைன்னு பார்த்தாலே இந்த படத்தை தான் பார்க்கணும். அந்த அளவு அருமையாக இருக்கும் கம்பு சண்டை. ஒரிஜினலாகவே வச்சுருவாங்க கேமராவை, அது பாட்டுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் அது ஒரு சூப்பரான காட்சி இந்த படத்தில். இந்த படம் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சென்னையில் வந்து பிளாசா பாரத் மகாலட்சுமி, இதான் அந்த கம்பு சண்டை காட்சி வந்து மிகவும் அருமையாக இருக்கும். நல்லா வீடு கட்டி அடிப்பார் எம்ஜிஆர். அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை கல்பனாவில் 140 நாள் ஓடிச்சு. மதுரை கல்பனா. திருச்சியிலையும் 140 நாள். சேலம் கோயம்புத்தூரில் 100 நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கை கெய்ட்டிலையும் வந்து 110 நாள் வரைக்கும் ஓடிச்சு. மொத்தம் 8 தேட்டரில் தாண்டி ஓடிச்சு. அந்த ஆண்டு வசூல் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு. 50 நாட்கள் தாண்டி ஓடியவர்கள் மொத்தம் 32. 62 வசூலில் முதன்மை பெற்ற படம் தேவர் பிலிம்ஸின் தாயை காத்த தனையன். 100வது நாள் விழா வந்து 100 நாள் வந்து 7 தேட்டரில் ஓடிச்சு. அதில் வந்து சென்னை மதுரை திருச்சி சேலம் போன்ற இடங்களில் வந்து விழா கொண்டாடினாங்க. கோயம்புத்தூரை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் விழா கொண்டாடினாங்க. பிளாசா பாரத் மகாலட்சுமியில் 105 நாள், மதுரை கல்பனா 140, திருச்சி பேலஸ் 140, சேலம் பேலஸ் 127, கோவை கர்நாடிக் 105, இலங்கை கெய்ட்டி 110. ஆக மொத்தம் 8 தேட்டரில் 100 நாட்களை தாண்டி எட்டாத உயரத்தில் பறந்த படம் தான் தாயை காத்த தனையன். தொடர்ச்சியாக வந்து பாடல்கள் எல்லா படத்துலையுமே ஹிட் அடிச்சுது. தாய்க்கு பின் தாத்தில் 9 பாட்டு, தாய் சொல்ல தட்டதில் 7, தாயை காத்த தனையனும் 7 பாடல்கள். 7 பாடல்களும் அருமையாக அமைந்தது. மதுரை கல்பனாவில் 137 நாள் வசூல் வந்து 2,39,712 ரூபா 67 பைசா. இது அந்த காலத்தில் ஒரு அதிகமான வசூல் என்றே சொல்லலாம். திருச்சி பேலஸ்லேயும் 140 நாட்கள் ஓடிச்சு திருச்சி பேலஸு. அப்புறம் சேலம் கோயம்புத்தூர் எல்லாமே ஓடிச்சு. அடுத்து தூத்துக்குடி ஜோசப் இலங்கை கெய்ட்டில் 100 நாள் தாண்டிச்சு. 110 நாள் வரைக்கும் ஓடிச்சு. தூத்துக்குடி ஜோசப்பில் அதிக நாள் ஓடின படம் ஆரம்பத்தில் இதான் தாயை காத்த தனையன் தான். 63 நாள் ஓடிச்சு. நாங்கள்லாம் பார்க்கும்போது 50 நாள் தாண்டி தான் போய் பார்த்தேன். அப்போ சின்ன வயசு, எங்கள் அம்மா கூட தான் போனேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை தாண்டி மாட்டுக்கார வீரன் 1970 ஜனவரி 14 வந்த படம் 76 நாள் வரைக்கும் ஓடிச்சு. 76 நாள் வரைக்கும் தினசரி 3 சனி ஞாயிறு நாள் தான். ஒரு சில காரணங்களால் அந்த படம் எடுக்கப்பட்டது. கடைசி நாளில் கொஞ்சம் தகராறு வந்து தான் படத்தை எடுத்தாங்க. அதனால் ஜோசப் தேட்டரில் அதிக நாள் ஓடின படம் ஃபஸ்ட்டு மாட்டுக்கார வீரன், 2வது வந்து இதான் தாயை காத்த தனையன். சிவகணேசன் படங்கள்லாம் 50 நாள் வரைக்கும் இழுத்து அடித்து கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, அவ்வளோதான். சரி, நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.